इसे बीज छोड़ देते हैं, 4 साल से सर पर ही जो बोते हैं, पानी इसमें सिंचाई चालू हो। जो मिट्टी का काम है वो आपके बाल करते हैं? मिट्टी का काम मेरा बाल करता है, नमी का काम चमड़ा करता है, चमड़ा भी कभी कभी फट जाता है। सर की चमड़ी फट जाती है? फट जाती है, में जो जड़ है वो अंदर जाते हैं, अंदर चली जाती है। तो फिर जब निकालते हो तो दिक्कत? निकालते हैं तो वही दिक्कत होता है, ब्लड चल देता है। अच्छा, ब्लड भी आता है। दोस्तों आजकल मैं இவரை பற்றிய ஆச்சரியமான தகவல்கள் இதோ. இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் மாவட்டத்தைச் சேர்ந்த பாபா போலாநாத் என்று அறியப்படுகிறார். இவரை பற்றிய முக்கிய தகவல்கள். தலையில் பசுமை. இவர் கடந்த நிறைய ஆண்டுகளாக தனது தலையிலேயே செடிகளை வளர்த்து வருகிறார். இதற்காக தனது தலைப்பாகைக்கு மேல் மண்ணை வைத்து அதில் விதைகளை தூவி வளர்க்கிறார். தவத்தின் ஒரு பகுதி. இது ஒரு வகையான சாதனா அல்லது தவம் என்று இவர் கூறுகிறார். இயற்கை மீதான பற்றினாலும் இறை வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இவர் இதை செய்து வருகிறார். பராமரிப்பு. இவர் தினமும் இந்த செடிகளுக்கு தலையிலேயே தண்ணீர் ஊற்றி பராமரிக்கிறார். நீங்கள் படத்தில் பார்ப்பது போல ஒரு சிறிய பாத்திரம் மூலம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். வைரல் வீடியோக்கள், கும்பமேளா போன்ற ஆன்மீக திருவிழாக்களில் இவர் கலந்து கொள்ளும்போது இவருடைய இந்த வித்தியாசமான தோற்றத்தைக் கண்டு பலரும் வியந்த வீடியோக்களை பகிர்ந்துள்ளனர். இயற்கையோடு ஒன்றி வாழும் இவருடைய இந்த வினோதமான முயற்சி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை கொடுப்பதாகவும் பலர் கருதுகின்றனர். இயற்கையின் பாதுகாவலர்களும் சிதைக்கப்படும் ஆரவல்லியும். அலிகாரைச் சேர்ந்த பாபா போலாநாத் தனது தலையிலேயே செடிகளை வளர்த்து வினோதமான தவத்தை செய்து வருகிறார். இது இயற்கை மீதான அவரது காதலை காட்டுகிறது. ஆனால் இந்தியாவின் பசுமை நுரையீரல் எனப்படும் ஆரவல்லி மலைத்தொடரோ இன்று பெரும் ஆபத்தில் உள்ளது. சுமார் 31 குன்றுகள் ஏற்கனவே சுரங்கங்களால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அழைக்கப்படும் ஆரவல்லி மலைத்தொடர் தற்போது மிகவும் இக்கட்டான ஒரு சூழலில் உள்ளது. 2026 இன் தொடக்க நிலவரப்படி இந்த மலைத்தொடரை பாதுகாப்பது தொடர்பாக பெரிய அளவிலான போராட்டங்களும் சட்ட போராட்டங்களும் நடந்து வருகின்றன. தற்போதைய முக்கிய தகவல்கள் இதோ. 1. மலைகளுக்கான புதிய வரையறை சர்ச்சை. சமீபத்தில் மத்திய அரசு 100 மீட்டர் அல்லது அதற்கு மேல் உயரம் கொண்ட நிலப்பரப்புகளை மட்டுமே ஆரவல்லி மலைகள் என்று வகைப்படுத்தியது. இதற்கு சூழலியல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏனெனில் இந்த வரையறையின்படி சுமார் 31.8 விழுக்காடு ஆரவல்லி பகுதிகள் சட்டப்பூர்வ பாதுகாப்பை இழந்து அவை வெறும் சமவெளிகளாக கருதப்படும் அபாயம் ஏற்பட்டது. 2. உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தடை 2025 டிசம்பர் 2026 ஜனவரி. இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த புதிய வரையறைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் மலைத்தொடரை ஆய்வு செய்ய ஒரு புதிய நிபுணர் குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. ஆரவல்லி மலைகள் இந்த பிராந்தியத்தின் முதுகெலும்பு, அதை பாதுகாப்பது நமது கடமை என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 3. தற்போதைய பாதிப்புகள். சமீபத்திய ஆய்வுகளின்படி ஜனவரி 2026 பின்வரும் பிரச்சினைகள் தீவிரமடைந்துள்ளன. சுரங்கப் பணிகள், சட்டவிரோத சுரங்கங்கள் மற்றும் நகர விரிவாக்கத்தால் மலைத்தொடரின் பசுமை போர்வை சிதைந்து வருகிறது. பாலைவனமாதல். ஆரவல்லி மலைகள் தார் பாலைவனம் டெல்லியை நோக்கி விரிவடைவதை தடுக்கும் அரணாக உள்ளன. தற்போது மலைகள் அழிக்கப்படுவதால் பாலைவனமாதல் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீர். இந்த பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் வேகமாக குறைந்து வருவதாக புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 4. அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள். அரசு தரப்பில் ஆரவல்லி பசுமை சுவர் திட்டம், அரவல்லி கிரீன்வால் ப்ராஜெக்ட் மூலம் குஜராத் முதல் டெல்லி வரை 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மரங்களை நட்டு பசுமையாக்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 90 விழுக்காடு பகுதிகள் பாதுகாப்பானவை என்று அரசு கூறினாலும் எஞ்சிய பகுதிகளில் சுரங்க அனுமதி வழங்குவது பற்றிய விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால் ஆரவல்லி மலைத்தொடர் தற்போது அழிவிற்கும் பாதுகாப்பிற்கும் இடையிலான ஒரு போராட்டக் களமாக இருக்கிறது. விவரப்படி தகவல்கள் மிகவும் அதிர்ச்சிகரமானவை. ஆரவல்லி மலைத்தொடர் சுமார் 1.44 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது. இதில் சுரங்கங்களின் நிலவரம் பின்வருமாறு. 1. சட்டப்பூர்வமான மற்றும் புதிய சுரங்கங்கள். மத்திய அரசின் சமீபத்திய அறிக்கையின்படி ஆரவல்லி பரப்பளவில் வெறும் 0.19 விழுக்காடு பகுதியில் சுமார் 217 முதல் 273 வரை சதுர கிமீ மட்டுமே சுரங்கப் பணிகள் மேற்கொள்ள தகுதியுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த சிறிய சதவீதமே சுமார் 68,000 ஏக்கர் நிலப்பரப்பை குறிக்கிறது. ஒரு ஹெக்டேருக்கு ஒரு சுரங்கம் என்று கணக்கிட்டால் கூட சுமார் 27,200 புதிய சுரங்கங்கள் வரை உருவாக வாய்ப்புள்ளதாக சூழலியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். 2. சட்டவிரோத சுரங்கங்கள். இல்லீகல் மைனிங். இதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். ராஜஸ்தான் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ராஜஸ்தான் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத சுரங்க வழக்குகள் பதிவாகியுள்ளன. மறைந்த மலைகள்.
2018இல் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி ராஜஸ்தானில் இருந்த 128 மலைக்குன்றுகளில் 31 குன்றுகள் சட்டவிரோத சுரங்கங்களால் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு மறைந்துவிட்டன. 3. தற்போதைய கட்டுப்பாடுகள் 2026 நிலவரம். தடை. தற்போது உச்சநீதிமன்றம் புதிய சுரங்க ஏலங்களுக்கு நியூ மைனிங் லீசஸ் இடைக்கால தடை விதித்துள்ளது. கண்காணிப்பு. சட்டவிரோத சுரங்கங்களை தடுக்க ட்ரோன்ஸ் மற்றும் இரவு நேர கேமராக்கள் மூலம் கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள என்சிஆர் பகுதிகளில் சுரங்கப் பணிகளுக்கு முழுமையான தடை நீடிக்கிறது. ஏன் இவ்வளவு சுரங்கங்கள்? ஆரவல்லி மலைத்தொடரில் மார்பிள், கிரானைட், மணற்கல், சாண்ட்ஸ்டோன், செம்பு, துத்தநாகம் போன்ற விலைமதிப்பற்ற கனிமங்கள் அதிக அளவில் உள்ளன. இதனால் லாப நோக்கில் சட்டவிரோத சுரங்கங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. இந்த மலைகள் அழிக்கப்படுவதால் டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகரிப்பதோடு ராஜஸ்தானின் பாலைவனம் மற்ற மாநிலங்களுக்கும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட் விசாரணைகள் மற்றும் பல்வேறு முன்னணி செய்தி நிறுவனங்களின் தி ஹிந்து, NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டவை. ஆதாரங்களுக்கான முக்கிய விவரங்கள் இதோ. 1. 31 மலைகள் காணாமல் போன விவகாரம். ஆதாரம் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மதன் பி லோகூர் மற்றும் தீபக் குப்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு ராஜஸ்தான் அரசுக்கு எதிராக இந்த விவகாரத்தில் கடும் கண்டனம் தெரிவித்தது. அறிக்கை. இந்திய வன ஆய்வு நிறுவனம் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா -FSI சமர்ப்பித்த 128 மாதிரிகளில் 31 மலைக்குன்றுகள் முற்றிலும் காணாமல் போயிருப்பது உறுதி செய்யப்பட்டது. மக்கள் என்ன அனுமாரைப் போல மலைகளை தூக்கிக் கொண்டு ஓடிவிட்டார்களா என்று அப்போது நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சுற்றுச்சூழல் பாதிப்பு. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் NCR காற்று மாசுபாடு மிக அதிகமாக இருப்பதற்கு ஆரவல்லி மலைகள் தரைமட்டமாக்கப்படுவதே ஒரு முக்கிய காரணம் என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. 2. புதிய 100 மீட்டர் வரையறை சர்ச்சை. 2025 முதல் 2026 வரை. ஆதாரம் 2025 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வெளியான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் 2026 ஜனவரி மாதச் செய்திகள்.